யாழ்ப்பாணத்தில் கொடூரம். பழிக்கு பழி தீர்த்த இளைஞர்கள், ஒருவர் உயிரிழப்பு, இருவர் தப்பியோட்டம். யாழ்ப்பாணம் தொல்புரம் பகுதியில் நண்பன் மீதான தாக்குதலை தடுக்க முயன்ற 27 வயதுடைய இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். தொல்புரம் கொட்டடியம்பதி ஆதிமுத்துமாரியம்மன் கோவிலடியை சேர்ந்த 27 வயதுடைய குகதீஸ்வரன் மயூரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவராவார். நேற்றைய தினம் கொட்டடியம்பதி ஆதிமுத்துமாரியம்மன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகளில் இளைஞர் ஒருவர் ஈடுபட்டிருந்த வேளை அவரோடு நீண்ட காலமாக முரண்பட்டு வந்த மற்றொரு இளைஞன் மேலும் இருவருடன் இணைந்து ஆலயத்திற்கு வந்துள்ளார். அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தர்க்கம் மோதலாக மாறிய நிலையில் அங்கு வந்திருந்த 3 பேர் கொண்ட கும்பல் தாம் கொண்டு வந்திருந்த கூறிய ஆயுதங்களால் அங்கிருந்த இளைஞனை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றுள்ளது. இதன்போது தனது நண்பன் தாக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மயூரன் தப்பி செல்ல முயன்ற தாக்குதல்தாரிகளை மடக்கி பிடிக்க முற்பட்டுள்ளார். ஆத்திரம் படைத்த கும்பல் மயூரன் மீது சரமாரியான தாக்குதலை நடாத்திவிட்டு அவ்விடத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளது. இந்த கொடூர தாக்குதலில் மயூரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். முதலில் தாக்குதலுக்குள்ளான இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த இளைஞனை காப்பாற்ற சென்ற மயூரன் என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த தாக்குதலை முன்னின்று நடத்திய நபர் மயூரன் உயிரிழந்த விடயத்தை அறியாமல் தந்திரமாக செயற்பட்டுள்ளார். தன்னையொரு குழுவினர் ஆலயத்தில் வைத்து தாக்கியதாக கூறி காயங்களுடன் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்துள்ளார். இதன்போது முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட போலீசார் காயமடைந்த நபரை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்துவிட்டு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதன்போது குறித்த நபர் உள்ளிட்ட 3 நடத்திய தாக்குதலில் இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டதும் மற்றொருவர் காயமடைந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முக்கிய சந்தேக நபருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் சிகிச்சையின் பின்னர் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தலைமறைவாகியுள்ள மற்ற 2 சந்தேக நபர்களையும் தேடி பட்டுக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் விலை திருத்தம் இனி வாராந்தம் நடைபெறும். அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள மாதாந்த எரிபொருள் விலை திருத்த முறைக்கு பதிலாக உலக சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப வாராந்தம் விலைகளை மாற்றியமைக்கும் புதிய பொறிமுறையை அறிமுகப்படுத்த அரசு தீர்மானித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த புதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கியுள்ளதுடன் இது எதிர்வரும் மே மாதம் முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. புதிய நடைமுறையின்படி உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் குறையும் பட்சத்தில் அதன் நன்மையை வாராந்தம் அடிப்படையில் மக்களுக்கு வழங்க அரசு எதிர்பார்க்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு குழு அட்டகாசம். வாழ்வெட்டு குழுவை மடக்கு பிடித்த ஊர் மக்கள். யாழ்ப்பாணம் புத்தூரில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சந்தேக நபர்களை சிறுபட்டி பகுதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். புத்தூர் பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதலை நடாத்திவிட்டு தப்பியோடிய கும்பலை சேர்ந்த சில நபர்கள் சிறுபட்டி வயல் பகுதியில் பதுங்கி இருப்பதாக குறித்த பகுதி மக்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து விழிப்புடன் செயற்பட்ட கிராம மக்கள் அந்த பகுதியை சுற்றி வளைத்தனர். இதன்போது அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்துள்ளனர். பிடிக்கப்பட்ட நபர்களின் கைகளை கட்டிய பொதுமக்கள் உடனடியாக அச்சுவேலி போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாரிடம் சந்தேக நபர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் சங்கிலி அறுப்பு. வீட்டில் அதிகாலையில் சம்பவம். யாழ்ப்பாணம் மினவில் பகுதியில் அதிகாலை வேளையில் வீட்டில் இருந்து 69 வயதுடைய பாட்டி ஒருவரின் தங்க சங்கிலியை மர்ம நபர் ஒருவர் அறுத்து சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் போது அவர் அணிந்திருந்த சுமார் 3 பவுன் தங்க சங்கிலியை இனந்தெரியாத நபர் வலுக்கட்டாயமாக அறுத்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளதாக சுன்னாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது.
எதிர்வரும் 17ஆம் திகதி காலை 9 மணிக்கு இந்த காணி உரிமையாளர்கள் தாங்களுடைய காணிகளை அடையாளப்படுத்துவதற்காக அந்த காணி உரிமையாளர்கள் மூவரும் அல்லது அவர்கள் உறவினர்கள் மூவரும் அதே நேரத்தில் நில அளவையாளர்கள் எல்லோருமே சேர்ந்து அதே போன்று எங்களுடைய ஜிஏ அதே போன்று ஏஜிஏ எல்லோருமே சேர்ந்து அந்த காணிகளை அளவிட்டு அடையாளப்படுத்திக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கும். அபகாறு காணிகளை அடையாளப்படுத்தப்பட்டதன் பிறகு அதை உறுதிப்படுத்தியதன் பிறகு மீண்டும் ஒரு கூட்டத்தை கூடி இதோ இந்த மக்களுடைய காணிகள் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அது நில அளவின் ஊடாகவும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இதற்கு மேலாத எந்த விதமான சான்றுகளும் தேவைப்படாது. அப்போ அந்த சகல சான்றுகளும் அடங்கிய உண்மை நிரூபணமாக இருப்பதன் காரணமாக இந்த காணிகளை உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் விசேடமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் முன்வந்திருக்கின்றோம். இனி வருகின்ற காலங்களிலே இது நாள் வரைக்கும் தமிழ் மக்களை தமிழ் இனவாதத்தை பேசி விசேடமாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போதும் கூட கடுமையான இனவாதத்தை பேசி அதன் மூலமாக சூடேற்றி தமிழ் மக்களுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய காணிகள், தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்கின்ற பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் இன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அன்று இருந்த யாழ்ப்பாணமோ, அன்று இருந்த மட்டக்களப்போ, அன்று இருந்த அம்பாறை மாவட்டமோ, அன்று இருந்த திருகோணமலையோ இன்று இல்லை, முற்றிலும் மாறி இருக்கின்றது. அது வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லா பிரதேசங்களில் வாழுகின்ற விசேடமாக மலையக பிரதேசத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, மலையகத்தில் வாழ்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அவசர காலம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களின் கீழ் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கின்ற பிரதேசம். ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம், கடந்த காலங்களில் இன்றைக்கு அந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர் இன்றைக்கு இந்த கொழும்பில் இருந்து சுத்துமாத்து வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற நபரோடு சேர்ந்து, அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற பொழுது வேட்டியோடும் கொழும்பில் கோட்சூட்டோடும் இங்கிருக்கின்ற சிங்கள நபர்களோடு இங்கிருக்கின்ற தாங்களுடைய பிள்ளைகளுக்கு சிங்களவர்களை திருமணம் செய்து கொண்டு சொகுசாக வாழுகின்றவர்கள். ஆனால் அங்கு சென்று மீண்டும் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் இன்ன வெறியை தூண்டுகின்ற வெறியாட்டம் ஆடுகின்ற இந்த சுத்துமாத்துக்களுக்கும் இந்த மட்டக்களப்பை பிரதிநிதித்துவம் செய்கின்ற நபர்களுக்கும் உங்களுடைய வெறித்தனம், உங்களுடைய கபட நாடகம் இனியும் செல்லுபடியாகாது என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்.